நண்பர் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுக்கு தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது. இன்றைக்கி அந்த வகையில் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா பெருங்குளங்கிற ஒரு சைடு தான் வந்திருக்கோம். 4-5 நண்பர்கள் குத்தகை கிடையாதுன்னாங்க. இப்போ இந்த ஏரியாவில் ஒரு அண்ணன் வந்து குத்தகைக்குன்னு சொல்லிட்டு போகிறாங்க. நான் அதுக்காக தான் உங்ககிட்ட வந்து விரால் ஸ்பாட்டை சொல்லாமல் இருந்தேன். நம்ம இப்போ தூண்டி போட்டுக்கிருந்தோம். இது குத்தகைக்கு தம்பி போட்டால் பார்த்தாங்கன்னா ஏசுவாங்க அப்படிங்காங்க. நீங்கள் சொல்லு ஸ்பாட்டை சொல்லி நான் பார்த்துக்கிறேன்னு. ஒரு ஆள் அப்படி சொல்கிறாங்க, ஒரு ஆள் இப்படி சொல்கிறாங்க. நம்மளை பார்த்துட்டு நீங்கள் வந்து சீரழிஞ்சிடக்கூடாது. ஒரே ஒரு காரணத்தால தான் சொல்லாமல் இருந்த காரணம், வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம மீன் பிடிக்காட்டாலும் பரவாயில்ல, நீங்கள் மீன் பிடிக்கணும்னு நினைக்கிற ஆள் நம்ம, சரிங்களா? நம்ம வந்து சதாம்பரம் வந்து தூண்டி போட போகிறாரு. மண்புழு வச்சு சிலேபி கெண்டை ஏதாவது மாட்டுதா அப்படிங்கிறத பார்ப்போம் அப்படின்னாரு. அந்த வகையில் ஏதாவது மீன் பிடிக்குமா அப்படிங்கிறத பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்புறம் தூண்டி போட போகிறாரு, என்ன நடக்குன்னு பார்ப்போம். என்னடா மொட்டை கட்டையாக தூண்டி போட போகிறாரு அப்படிங்கி வேற ஒன்றும் இல்லை, தண்ணி ஓடி வந்துட்டுருக்கேன்பா. ஒரு இடத்துக்கு வந்தோம், நம்ம வேற ஆளுக்கு ட்ரை பண்ணோம், ஒன்றும் இல்லை. அதனால் நம்ம சதாம்பரம் வந்து தூண்டி போட ஆரம்பிச்சிட்டாரு. இந்த போடுக்காருங்க பிடிச்சிட்டாரு மொதல் மீன். என்ன மீன் பிடிச்சிக்காக பாருங்க, ஆத்துவாலை அப்படிம்பாங்க அந்த மீனை. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? சூப்பராக இருக்குது மீன். ரைட்டே, மீனை பாருங்கள் எப்படி இருக்குன்னு, அழகாக இருக்குது. தண்ணி தொட்டில் விட்டோம்னா செம்மையாக இருக்கும். சரி, அடுத்து போடுங்க. ஒரு மீனை வெளியே எடுத்து போட்டு அடுத்த மீன் போட்டுட்டுருக்காங்க. என்ன கிடைக்குன்னு பார்ப்போம். அந்தா போச்சு ஒரு மீன். இப்போ தான் அடிச்சு இழுத்துச்சுன்பா கரெக்டுன்னு. தண்ணி எப்படி வந்துட்டு இருக்கு பாருங்க. மீன் இப்போ தான் ஒன்று கடிச்சிது அப்பா, அதுவும் போச்சு. நண்பா ஒரு கெண்டை பிடிச்சிட்டாரு. எவ்வளோ நேரம் தொங்கு புழு போடுங்க போடுங்க சாமின்னு நான் சொன்னேன். ஒரு வார்த்தை கேட்க மாட்டேன்ட்டாரு. எனக்கு நல்ல தண்ணி பற்றி தெரியும்டா அப்படின்ட்டாரு. வாட்டை உடனே மீன் எடுத்துட்டு. இது என்ன கண்டா? நாட்டுக்கண்டை, ஏதோ நாட்டுக்கண்டைங்காரு. மீன் எடுத்து போட்டு அடுத்து தூண்டி போடுறாரு, பார்ப்போம். பிடிச்சாரு அந்த விழுந்துட்டு. என்னது வாழையா? அவனை என்ன செய்ய, அவனை உள்ளே விட்டுருங்க. அடுத்து ஒரு வாழை மீன். இன்னைக்கு தான் பாக்கிங்களா? அப்போ தொட்டியில் கொண்டே போடுங்க ப்ரோ. சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டு தொட்டில் போட்டு வச்சுருக்கேன்ல, அழகாக இருக்கும். ரைட், போட்டுக்கிருந்தோம். பெரிய அளவில் கடி இல்லை. அண்ணன் வந்து இதில் வலை போட்டிருக்காங்க பாருங்க. இப்போ தண்ணி ஏறுது பார்த்தீங்களா? ஏறுறதுனால இதில் வலை விட்டுருக்காங்க. இந்த வலைகளில் மீன் ஏறும். அதை வந்து அண்ணன் சாக்கில் போட்டு வச்சுருக்காங்க. 1-2 தான் கிடக்கு அப்படின்னாங்க. ஏதாவது மீன் கிடக்கான்னு பார்ப்போம், சரிங்களா? அந்தா பாருங்க, கிடக்கு பாருங்க. சிலேபி சரியான சைஸ். எத்தனை வரை கட்டினே? 4 வரை கட்டியா 3 வரை கட்டியா? 4.5யா? 4.5 வரை கட்டி. இல்லை எத்தனை மீன் கிடக்கு? லைட்டாக காட்டுங்க. இப்போ தான் பிடிச்சிருக்கு. 2 மீன் தான் கிடக்குன்பா. இப்போ தான் எடுத்துருக்காங்க. வேறு எதுவும் கிடக்கான்பா. சிலேபி அடுத்து ஒரு சிலேபி. நல்லா சைஸாகவே இருக்குது. இந்த ஜிலேபி ஏதாவது நமக்கு தூண்டி கடிக்காதான்னு தான் போட்டோம், ஆனால் கடிக்கலை. ரால் பிடிக்குங்க. அண்ணன் 2 ஜிலேபி எடுக்கிற பார்த்துருப்பீங்க. அடுத்து தேடி போகிறாங்க, ஒன்றும் தெரில. கலையில் உள்ளே கிடக்கோ. சரி, அண்ணன் உள்ளே தள்ளி போய் எடுத்துகிட்டு வருவாங்க, பார்ப்போமே. அங்கிட்டு என்ன கிடக்கு, மீன் கிடக்குன்னு. அங்கிட்டு எட்டுமா அப்படி? சரி, கரையில் நின்றுக்கிறேன். அண்ணனுக்கு அங்கிட்டு எட்டாதுன்ட்டாக, நம்ம வந்து கரையில் நின்று எடுப்போம். கெண்டு ஏதாவது ஒன்று அமையும்னு பார்க்க. கெண்டை ஒன்றும் வம்பலையே. கிடக்கா கெண்டை?
இந்த அதில் மீன் கிடக்குன்பா சொன்ன மாதிரியே. இந்த ஸ்டார்டிங்லேயே கிடக்கு சிலேபி. இந்த ஓடு தண்ணிக்கு அவ்வளோ பாசி கப்புன்னு ஊற்று அமுக்குது. இதில் அண்ணன்ட்ட கேட்டோம், குத்தைக்கு தான் சொன்னாங்க. தூண்டி ஈண்டி போடலாம் நண்பா, வலைகளை போட முடியாது. அண்ணன் வந்து கறிக்கு ஏதாவது ஒன்று ரெண்டு அமையாதா ஓடு தண்ணியில் அப்படிங்கிறதுக்காக போடுறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. ஊருக்காரங்க சரிங்களா. வேறு என்னப்பா குத்தைக்கு இங்கே அப்படி இப்படின்னு கேப்பிய. சிலேபி கடுக்கு வசமாக பாருங்க, குப்புன்ட்டு. சிலேபி தானே? நல்ல சைஸாக தான் மாட்டுது. ஆனால் பருங்கன்று விட்ருக்காங்க, அதனால தான் சைஸாக படுது. ஓ அடியா, இன்னும் பருங்கன்று விடுவாங்களாம். இது கொஞ்சம் சின்ன கண்டு தான் விட்ருக்கேன் அப்படிங்காங்க. கெண்டையாதுண்ணே? அப்பா இப்போ தான் ஒரு கெண்டை பாருங்கன்பா, கெண்டை மீன் மாட்டிருக்கு. நான் தண்ணிக்குள்ள எடுக்கும்போதும் பார்த்து தான் எடுக்கணும். கையை விட்டு போயிட்டுன்னா சடக்குன்னு போயிடும். அதுதான் ஒன்று. அந்த லைட் அந்த பக்கம் காட்டலாமா? இந்த மீன் எப்படி காட்டினேன்? சூப்பர் சைஸ் கெண்டை. அடுத்து கெண்டை தான். அதில் தான் கெண்டை பட்டு கிடக்கு கொஞ்சம். இதோட 2வது கெண்டை தான் படுது. சிலேபி தான் 3-4 சிலேபி எடுத்திருக்காங்க. இல்லை இது கெண்டை பேர் என்னண்ணே? நாட்டுக்கெண்டை தானா நண்பா? இது நாட்டுக்கெண்டை தான், அதனால தான் கேட்கேன். எனக்கு தெரியாது. எனக்கு கடல் மீன் கேட்டிங்கன்னா சொல்லுவேன். ரோகா? ரோகுங்க. இது என்னது? தேலி. அந்த மீன் ஏறும்போது இந்த மீன் யாரும் இல்லை நண்பா வரவே. கெண்டை சிலேபிலாம் ஏறும்போது இவனும் ஏறுவான். இது முதுமரி ஏறிடலாண்ணா இல்லை யாராதா? அதானே கேட்க. வதவதுன்னு கிடக்கல போ. நைட்டுனா அது அநியாயத்துக்கு வருமா நண்பா? தூக்கி உள்ளே எரிஞ்சிட்டாங்க, தேவையில்லை அப்படின்ட்டு. ஜிலேபி எடுக்காக எடுத்து சைஸாகவே இருக்குது ஜிலேபிலாம். ஒரு 1/2 கிலோ தருமானே? 1/2 கிலோ 3/4 கிலோ வருமா ஒரு ஜிலேபியும்? 1/2 கிலோ 600 கிராம் அந்த மாதிரி வர்ற மாதிரி தான் ஜிலேபி பட்டிருக்கு சரிங்களா. இன்னும் பெருசு படுங்க. அடுத்தும் சிலேபியா கண்டையானது இல்லையா? சிலேபி தான் நண்பா, நிறைய போட்டி கிடக்கு. சிலேபி குறை தானா? சரி. இது வந்து சிலேபி வலை தானே நண்பா? நூல் வலை தான் பாருங்கள், நூல் வலை தான். அந்த வலை கிடக்குங்களா? எவ்வளோத்துக்குள்ளே தெரிஞ்சதில்ல. ஆனால் அடுத்து எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி மீன் எடுத்துக்கிட்டே இருந்தால் செம்ம சுவாரஸ்யமாக இருக்கும்டா. ஓடி கெண்டை தானே? கெண்டை தான், கெண்டையே தான் எடுத்துட்டாக. வருவனானுங்க நூல் மேலாம் நல்லா மாட்டிக்கிட்டேங்க இன்னைக்கு. கெண்டை ஒரு கிலோ நெருக்கி இருக்கும் நண்பா. அடுத்து கெண்டை தான், சின்ன சைஸ் கெண்டை. கண்ணிக்கு ஏற்ற கெண்டைன்னா அதான். ஆனால் ஒரு முட்டிச்சு கண்ணில் இதில் நாக்காவலன்னு ஓடிடும்.
இன்னும் அங்கிட்டு மீன் இல்லை, இன்னும் தெரியலையே. கிடக்கு, சிலேபி கிடக்கு. அப்படியே அங்கிட்டாமல் போயிட்டாங்க. அந்த செடி ஓரத்தில் அங்கே வரைக்கும் கட்டியிருக்காங்க வலை. சரிங்களா? அங்கிட்டு மீன் கிடக்கு. அட்டியை பாருங்க. சப்பு சப்பு சப்புன்ட்டு தான் கிடக்கு. நல்ல தண்ணியில் வந்து நம்ம வலை கட்டி மீன் பிடிக்கிற மாதிரி இப்போ தான் பதிவு போடுறோம். ஆனால் அண்ணன் வந்து இதில் வலை கட்டியிருந்தாங்க, அதனால் பதிவு விட்ருக்கோம். சரிங்களா? நம்ம பிடிக்கல, அண்ணன் தான் பிடிச்சிருக்காங்க, ஊருக்காரங்க. சரிங்களா? அடுத்த ஒரு சிலேபி கிடக்கு சைஸா. கேளுங்க, பொத்துன்னு நல்ல பீஸு. நம்ம டீம் மெம்பர்ஸ் மேலே நிற்காங்க, அதனால தான் இன்றைக்கி வீடியோ எடுக்க முடிஞ்சிருக்கேன்பா, வேறு ஒன்றும் இல்லை. நம்ம டீம் நம்பர் இல்லாதபோது வீடியோ எடுக்க முடியல. ஒத்தையில் வந்தோம்னா அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா அதில் தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த தண்ணியை மறித்து தான் கட்டியிருக்காங்க. அண்ணன் எங்கே நிற்காங்கன்னு இப்போ தெரியும் உங்களுக்கு. கொஞ்சம் ஜூம் பண்ணி தான் காட்டினேன், என் கேமரா பெரிய அளவில் இருக்காது, அதில் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கோங்க. எனக்கு பக்கத்தில் எடுத்ததெல்லாம் சம்முன்னு தெரியும். அண்ணன் அங்கே வரைக்கும் போய் மீன் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. எப்படியும் கரைக்கு போவீங்களே. பாருங்க நண்பா, இதில் ஒரு மீன் கிடக்கு, சிலேபி. பார்த்தீங்களா? அதை மேலே நிற்கும் போது நம்ம அங்கிட்டு போயிட்டு இருக்கோம்னா இங்கிட்டு ஒன்று பட்டிருக்கு. அட்டியை கேளுங்க, பைக்கில் டம்மு டும்முன்னு வெளியே போய் காட்டுறேன். பாருங்க எவ்வளோ பிடிச்சிருக்கீங்க காட்டுறேன். பாருங்க, உயிரோடு அடிச்சு சட்டுன்னு. இதை பாருங்க, சைஸை பாருங்க. பார்த்தீங்களா? அவ்வளோதான், நம்ம கிளம்பிட்டோம். அண்ணன் இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் வந்து வலையை கை வைப்பாங்க. இன்னும் ஒரு 2-3 மணி நேரம் போட்டுருவாங்க. போட்டுட்டு திருப்பி எதாவது பட்டிருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. தம்பி நானும் இருக்கேன் அப்படின்னு காட்டாம பாருங்க. எங்கே பாருங்க, இறத்துண்டி போட்டுக்கிருந்தவன் நான் இதை வச்சு பிடிக்கேன் அப்படி சும்மா லாட்டு வாக்கில் போட்டுக்கிருந்தான். என்ன மாட்டிட்டு ஏல அவன் ஃபார்மில் இருக்கான். ஆமாம், சரி எடு. என் ஒரு 10 கணக்கு கெண்டை பிடிச்சா விட இருக்கும். சரி, அடுத்த ஸ்பாட்டுக்கு போகிறோம் நாங்கள். அங்கே போய் கொஞ்சம் நேரம் தூண்டி போட்டு அந்த கிளம்ப வேண்டியதான்பா. இப்போ நம்ம வேறு இடத்துல நிற்கும். அடிச்சுட்டு இருக்கு சிலேபி. இப்போ வேறு இடத்துல நிற்கணும் தான் ஆரம்பித்தேன் நண்பா. தூக்கிட்டாரி ஒரு சிலேபியை. பார்த்தீங்களா ஊக்கு எப்படி விழுது? நம்ம முள் வந்து 12 நம்பர் முள் போட்டிருக்கோம். நல்ல சைஸ் சிலேபி தான். முள் பரிசாக இருக்குன்னு இப்போ தான் சத்தம் போட்டுக்கிட்டாங்க. இவ்வளோ பரிசாக இருந்தால் எப்படிவே கிடைக்கும் அப்படின்னு ஒரு சிலேபி ஊ போட்டிருக்கோம். வருங்க, அடிக்கி பார்ப்போம். இப்போ சதாம்பரம் என்ன பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னா புழு எடுத்துகிட்டு இருக்காரு. இங்கனக்குள்ளேயே புழு எடுத்து அங்கனக்குள்ளேயே பிடிக்காரு. அந்த பாருங்க சைஸை பாருங்கன்பா, நல்லா சைஸ் புழுவாக வருது. அப்படிங்களா? எங்கேயும் அலைய வேண்டாம், அங்கனக்குள்ளேயே புழு எடுத்து அங்கனக்குள்ளேயே பிடிச்சிடலாம் போல இருக்குது. நம்ம வந்து இடம் தெரியாமல் தோண்டிட்டு அலையிறோம். சதாம்பரம் 2 இடத்த குத்தி பார்த்தாரு, 3 இடத்துல புழு எடுத்துகிட்டே இருக்கு. அந்த போதும் இல்லை. ஆமாம், அந்த அதில் தான். அதில் தான் போச்சு. இல்லை இறங்கிட்டு நினைக்கேன். ஒரு புழு பார்த்தனே. பாருங்கள், 2 நிமிஷத்தில் புழு எடுத்துகிட்டே இருப்பாருங்க. புழு எடுத்த இடத்துல தவளை வருது, பூரா வருது. உள்ள போய் பாருங்க.
இதெல்லாம் பார்த்தா வர வச்சு தான் எடுக்கணும். ஒரு இடத்துல இருக்கணும். நம்ம பாட்டுக்கு சடக்கு படக்குன்னு என்னென்னு தோணும்னு வைங்க, சடக்கு படக்குன்னு எதிராக கடி வாங்கணும் தான் போகிறோம். மீன் கரையாக போட்டுருமா? ஆமாம், மீன் போட்டுருமா, தூண்டில் குத்தி போட்டுருந்தா நல்லா இருந்திருக்கும். அழகாக நீந்துவான். ஒரு 4-5 புழு மட்டும் இப்போதைக்கு எடுத்துருக்கோம். புழுவை கொறுத்து உள்ள அடிச்சிட வேண்டியது. இது கடல் செட்டப் தான் நண்பா, வேறு ஒன்றும் கிடையாது. ஒரு மிதப்பு 2 முள் டபுள் ஊக்கு போட்டிருக்கோம். உங்களுக்கு டபுள் ஊக்கு கெட்ட தெரிலன்னா நண்பர்களுக்கு கேளுங்க, கமெண்டில் கேளுங்க. நான் கட்டாயம் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு கெட்டுற மாதிரி காட்டுறேன், சரிங்களா? டபுள் ஊக்கு நம்ம எப்படி கட்டியிருப்போம்னா இந்த மாதிரி கட்டியிருப்போம். நம்ம டபுள் ஊக்கு எப்படி கட்டியிருக்கோம் அப்படின்னா இந்த இருக்குங்க. சிலேபி போட்டார். பிடிச்சாரு. என்னது இப்படி? சிலேபி தான் சைஸ் அதிக்கிட்டார். அடுத்து ஒரு சைஸு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஒரு 4-5 சிலேபி தூக்கிறோம். அந்த சிலேபி இங்கே இந்த கிடக்கு. இந்த ஒன்று கிடக்கா, இந்த ஒன்று கிடக்கு. அடுத்து போடுறாரு, என்ன நடக்குன்னு பார்ப்போம். இந்த வீடியோ கிளிப்பு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். பொறுமையாக பார்த்த நண்பர்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா கடல் வீடியோ வந்து போட முடியல, மீன் கடி இல்லை நண்பா, சரிங்களா? அதுதான் ரீசன். நம்ம டெய்லியுமே கடலுக்கு போய் தூண்டி போட்டுட்டு தான் இருக்கோம், பெரிய அளவில் கடிக்கலை. அதனால தான் அந்த வீடியோ போட முடியல. கொஞ்ச நாளைக்கு வீடியோ கொஞ்சம் லேட்டாக வரலாம், 1-2 வரும். அதுக்கப்புறம் ரெகுலராக வீடியோ கொடுத்துரும். பிடிச்சிட்டாரு. அடுத்த ஜிலேபி பெண் ஜிலேபியா? அது எப்படி பிறகு கண்டுபிடிக்கிங்க? ஆன என்ன பெண் என்னன்னு? டாய், மாட்டு துணியை தூக்கி பார்த்தா அடுத்து ஒன்று அடிச்சுது மிஸ்ஸு. பாருங்க எத்தனை மிஸ் ஆகுது பற்றிலாம். படத்து பாருங்க கடிக்குது, ஆனால் மாட்ட மாட்டேங்கி பொடிசு நிற்கிங்க. மெடுக்குன்னு அந்த போயா கடிச்சிட்டு கிடக்கு. அடிச்சுட்டு இருக்கு. யோ எவ்வளோ பெருசு இருக்கியாப்பா ப்ரோ. 4 மீன் பிடிச்சா போதும்னே, 4ஆவது மீன் எப்படி பிடிச்சிருக்காரு பாருங்களேன். பொடி குட்டி. அப்படியே படக்கு இழுக்கு மாட்ட பண்ணிக்கு. பொடி தூண்டி போட்டோம்னா வளச்சி பிடிக்கலாம்ண்ணா ப்ரோ. ஆனால் பருமீன் தட்டி இருந்துருதா? பொடி முள் போட்டிங்கன்னா சின்ன மீன்லாம் நல்லா கேப்சர் ஆகும். ஆனால் பரும் சைஸ் 1/2 கிலோ சைஸில் அடிக்கி அப்படின்னா மிஸ் ஆயிரும். அது கடலாக இருந்தாலும் சரி, கம்மாவாக இருந்தாலும் சரி, எந்த இடத்துல போட்டாலும் அதுதான் கான்செப்ட்டு. உங்கள் ஏரியாவில் எந்த சைஸ் மீன் நிற்கி, ஒரு 1/2 கிலோ சைஸ் நிறைய நிற்கிது அப்படின்னா நீங்கள் பருவட்டு தூண்டி போட்டால் தான் அதுக்கு நல்லாயிருக்கும், ஊக்காகும். இல்லைன்னா முள் வந்து எதுலேயும் அடி ஏறாது, தட்டி போயிடும். ஒரு நேரத்தில் உலக்குச்சி மீன், செம்மையான மீன் உலக்குது. நம்ம தூண்டிக்கு வர மாட்டேக்கே. அடுத்தடுத்து மிஸ்ஸு தான். பாருங்க வசமான மீன் தூக்கியிருக்காரு. எங்கே போனாலும் எங்களை விடாது. ஆமாம், கெளுத்தி, நல்ல தண்ணி கெளுத்தி. உப்பு தண்ணியில் மட்டும் கிடையாது நண்பா, நல்ல தண்ணிலையும் கெளுத்தி இருக்கு. நம்ம யாருமே போட்டிருப்போம். சரம் ப்ரோ எவ்வளோ கவனமாக ஹேண்டில் பண்ணுறாரு பாருங்க. நிறைய பிடிச்ச மனுஷன். இது தண்ணிக்குள்ளே போட்டுங்க ப்ரோ, யார் காலையும் குத்திடாம. கிணத்துல போட்டுங்க. பாருங்க நல்ல அடி, சப்புனி ஏற்றி தாடா என் தூண்டிய. நாங்கள் கிணத்துக்குள்ளே விட்றோம். பெருசாக பண்ணலேன், அதுக்காக விட்டுறோம். நாங்கள் இன்றைக்கி பிடிச்ச மீன் இவ்வளோதான்பா. ஒரு 2 கெண்டை, 3 சிலேபி, 2 விரால். எல்லாம் ரகரகமாக பிடிச்சி வச்சுருக்கோம். ஆனால் 2 ஒன்று பிடிச்சி வச்சுருக்கோம், சரிங்களா? சரம் ப்ரோ மனசை தளர விடாமல் அடுத்தும் போட்டுட்டு தான் இருக்கார்.
இந்த வீடியோ கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். நம்ம வலையில் எப்படி மீன் எடுத்தாங்க பார்த்தீங்களா, நல்லா வசமான சிலேப்பியாக கிடந்துச்சு. நம்ம தூண்டி போட்டுக்கிருந்தோம், அதில் அண்ணன் வந்து வலை விட்டுருந்தாங்க. சரி அப்போ அதையும் காட்டுவோம் அப்படிங்கிறதுனால தான் காட்டியிருந்தேன். நல்லா சைஸாக பிடிச்சி போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா தண்ணி வரும்போது மீன் எடுத்து வருமா. நம்மளும் அந்த இடத்துல வந்து ஒரு வீச்சொலையோ ஏதோ போடுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த கண்டென்ட் வரும் நண்பா. ஆனால் அது கன்ஃபார்மாக தெரியல. ஒரு ஆள் வந்து குத்தகைக்குன்னு சொல்கிறாங்க, ஒரு ஆள் வந்து குத்தகை கிடையாதுன்னு சொல்கிறாங்க. இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. நான் ஏதோ பொய் சொல்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிங்க, சரிங்களா? நம்ம தூண்டி போடும்போதே பல பேர் சொல்லியிருக்காங்க. ஒரு 10 பேர் வந்து குத்தகை கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு 4 பேர் வருவாங்க, இந்த அவரை தெரியுமா, அவர் தான் குத்தகைக்கு எடுத்திருக்காரு, இதில் பிடிக்கக்கூடாது அப்படிம்பாங்க. இந்த சம்பவங்கள் நல்லதில் நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது நமக்கு. அதனால தான் சொன்ன காரணம், இடம் சொல்லாமல் போட்டதும் காரணம் அதுதான். நான் உங்களுக்கு சொல்லக்கூடாதோ அப்படின்லாம் கிடையாது. உப்பு தண்ணியில் எவ்வளவோ ஸ்பாட்டு சொல்லியிருப்பேன், நல்ல தண்ணியில் சொல்ல மாட்டேன்னா. கெட்டு தண்ணி தானே, யார் பிடிச்சா என்ன அப்படின்னு தான் நினப்பேன். இந்த வீடியோ சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இதே போல் மற்றொரு வீடியோவில் சந்திப்பு நண்பர்களே. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய். சதம் ப்ரோ ஒன்றும் போட்டுகிட்டே இருக்கா பாருங்க. சதம் ப்ரோ விடைபெறுகிறேன். மேனேஜர் இருக்காரு, மேனேஜர் விடை. பாய் நண்பா.